இந்த வீடியோவில் உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, டெவலப் பண்ண டெம்ப்ளேட்ஸ் எப்படி சாஃப்ட்வேர்க்குள்ளே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த வெப்சைட் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன் டேரெக்டாக. இப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கேட்டகரி வைஸ் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். சவுத் டெம்ப்ளேட்ஸ், டிஎம் டெம்ப்ளேட்ஸ், சங்கீத் டெம்ப்ளேட்ஸ், சவு கவர், அதில் எந்த சைஸ் வேணுமோ, வெட்டிங்கில் என்ன சைஸ் வேணும், பர்த்டேல என்ன சைஸ் வேணும், இன்டர்நேஷனல் ப்ரீ வெட்டிங் கேன் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள் 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி. இதில் என்னென்னா நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர்க்குள்ளே இம்போர்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அது எப்படின்னா சிம்பிள் ஸ்டெப் தான். நீங்கள் இது ஹோம் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கும்போதே நாங்கள் ஸ்டார்டிங்கில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் வேணால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ரீசெண்டாக அப்லோட் பண்ணது எல்லாமே இந்த ஹோம் பேஜில் நீங்கள் சாஃப்ட்வேர் வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே நியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் நாங்கள் புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே. அது எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். லோட் மோர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள், லோட் மோர் ஆகிடும். லோட் மோர் கிளிக் பண்ணி லோட் மோர் ஆகிடும். புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கீழே வந்துடும் இந்த மாதிரி. இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். புது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணுறது. இல்லைனா வேறு டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிஎம் டெம்ப்ளேட்ஸே வேணும் அப்படின்னா டிஎம் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணி அதில் எந்த சைஸ் வேணும், 1236 வேணுமா, 1236 கிளிக் பண்ணுங்க. 1236க்கு ஏற்ற மாதிரி டிஎம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே லோட் பண்ணணும். இந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. சிம்பிள் மெத்தட் தான் இது. உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். சப்போஸ் இந்த டிசைன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த வால்யூம் கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ண முடியும் அந்த வால்யூமில் எப்படி இருக்குது டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெவலப் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், இந்த வால்யூம் கிளிக் பண்ணுறேன். இப்போ டிஎம் வால்யூம் 12/36, வால்யூம் பேர் 0043, 12/36க்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இது. அதே மாதிரி 25 டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காரு இதில். இந்த வால்யூமில் 130 MB இருக்குது. இதெல்லாமே டெம்ப்ளேட்ஸ் தான். நம்ம ஃபார்மேட்டில் நீங்கள் டெம்ப்ளேட்ஸை கன்வெர்ட் பண்ணிவிடும் சாஃப்ட்வேர். 130 MB இருக்குது. இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள் எப்படி இருக்குது டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு. 25 டெம்ப்ளேட்ஸ் எப்படி இருக்குது இந்த வால்யூமில். ஜஸ்ட் நீங்கள் இண்டிவிஜுவலாக கிளிக் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக பார்க்க எப்படி இருக்குது பார்த்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், ஏன்னா ஆட்டோமேட்டிக் டிசைன்ஸ் பண்ணிவிடும் சாஃப்ட்வேர். இது இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லோட் பண்ணியிருக்கோம் நாங்கள் சாஃப்ட்வேரில். இப்போ நீங்கள் இந்த வெப்பில் டிசைன்ஸ் டெவலப் பண்ணணும். இங்கே டவுன்லோட் வால்யூம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கீழே பாருங்கள் டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். சிம்பிள் ஸ்டெப். நீங்கள் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர்க்குள்ளே இம்போர்ட் பண்ணணும். இது உங்களுக்கு டிஎம் கேட்டகரி ஆச்சு. இல்லை புது டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா இங்கே ஹோம் பேஜ் பாருங்கள். ஸ்டார்டிங் நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணது ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அப்லோட் பண்ணுறது எல்லாமே இங்கே நியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் நாங்கள். இந்த டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாகவே இந்த வால்யூம் கிளிக் பண்ணுற பாருங்கள். ப்ரீ வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட் ஆகிடுச்சோ. 50x30 சைஸ் இது. 25 டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காரு. 8.177 MB இருக்குது. இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வேணும் அப்படின்னா டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் டெவலப் பண்ணுறது. டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர்க்குள்ளே இம்போர்ட் பண்ணணும். இப்போ இன்னொரு டெம்ப்ளேட்ஸ் பாருங்கள். ஒரு 3 டெம்ப்ளேட்ஸ் டெவலப் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. ஒரு ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு. சிம்பிள் மெத்தட் தான். அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்ஸ் 12/36க்கு ஏற்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் வேணும் டெவலப் பண்ணுங்க. இங்கேயும் டைரக்ட் டவுன்லோட் கிளிக் பண்ண முடியும். இல்லைன்னா ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோட் வால்யூம் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்க, இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ 3 வால்யூம் டெவலப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். சிம்பிள் ஸ்டெப் தான். டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இம்போர்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்தால் அது எதுவுமே ப்ராப்ளம் ஆகாது. ஓவர் ரைட் ஆகிடும். திரும்ப இன்னொரு ஸ்பேஸ் எடுக்காது சாஃப்ட்வேர். சேம் அந்த ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் இருந்த உங்கள் சிஸ்டமில் இல்லை சாஃப்ட்வேரில் இந்த டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிவிடும். எதுவுமே ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. இப்போ 3 வால்யூம் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே ஜிப்பாக இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இதெல்லாமே நீங்கள் அன்ஜிப் பண்ணணும். சிம்பிள் மெத்தட். அன்ஜிப் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோல்டர். இங்கே extract to அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ப்ரீ வெட்டிங் டெம்ப்ளேட் 50x30 இந்த வெப்சைட் இந்த ஜிப் ஃபைல் நான் அன்ஜிப் பண்ணியிருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டிஎம் ஓப்பன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா extract to ஓகே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் கம்ப்ளீட்டாக. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அவ்வளோ. ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர்க்குள்ளே இம்போர்ட் பண்ணணும். டிஎம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ். இது ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. சேம் extract to ஓகே ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்க, இப்போ நான் டெவலப் பண்ணது 3 வால்யூம். டிஎம் வால்யூம், ப்ரீ வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் 3 டவுன்லோட் பண்ணியாச்சு. extract to பண்ணியாச்சு. இப்போ சாஃப்ட்வேர்க்குள்ளே இது இம்போர்ட் பண்ணணும்.
அது எப்படின்னா, இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நீங்க டெம்ப்ளேட்ஸ் மெனு கிளிக் பண்ணுங்க. நீங்க டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணணும். அதனால டெம்ப்ளேட்ஸ் மெனு கிளிக் பண்ணுங்க. இங்கிருந்து நீங்க இம்போர்ட் பண்ணணும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது, அந்த டிசைன்ஸை யூஸ் பண்ண பேக்கிரவுண்ட்ஸ், கிளிப் ஆர்ட், மாஸ்க், ஃப்ரேம்ஸ் எல்லாமே அடிஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. அடிஷன். ஸோ நீங்க மேனுவல் டிசைன் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட்ஸ்ல இருந்த பேக்கிரவுண்ட்ஸ் எல்லாமே புதுசா யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணும்போது. அது சிம்பிள் மெத்தட் தான். டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. இம்போர்ட். நீங்க டெவலப் பண்ண டெம்ப்ளேட்ஸ் இங்கிருந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் கிளிக் பண்ணுங்க. ஒரு பாத் கேட்கும் சாஃப்ட்வேர் இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாத். எங்கே வச்சிருக்கீங்க உங்க டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு பாத் கேட்கும். இப்போ நீங்க ப்ரௌஸ் கிளிக் பண்ணுங்க. ப்ரௌசிங் இருக்கு பாருங்க 3 டாட். ப்ரௌஸ் கிளிக் பண்ணிட்டு எங்கே வச்சிருக்கீங்க நீங்க டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே? எங்கே வச்சிருக்கீங்க? ஜஸ்ட் பாருங்க. இப்போ நான் டெவலப் பண்ணது டவுன்லோட் ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். இங்கே தான் இருக்குது பாருங்க. 3 வால்யூம். டிஎம், ப்ரீ வெட்டிங், வெட்டிங் வால்யூம். இது எல்லாமே இண்டிவிஜுவலா இம்போர்ட் பண்ணுவோம். அது எப்படின்னா, சப்போஸ் இப்போ நான் டிஎம் இம்போர்ட் பண்றேன் பாருங்க. ஓப்பன் பண்றேன். இதுல எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். இது எதுவுமே வியூ ஆகாது உங்களுக்கு. செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணணும். நீங்க செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணும்போது நம்ம சாஃப்ட்வேர்ல அந்த டெம்ப்ளேட்ஸ் லோடிங் ஆயிடும். இந்த மாதிரி பாருங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ணது டிஎம் வால்யூம்ஸ். ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி. இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். ஃபோல்டர் ப்ரௌஸ் பண்ணணும் எங்க இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர்க்குள்ள லோட் பண்ணிடும். இது எல்லாமே இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க வேணும்னா. இந்த டெம்ப்ளேட்ஸ் வேணும், இந்த டெம்ப்ளேட்ஸ் வேணும், இந்த டெம்ப்ளேட்ஸ் வேணும் இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணிக்கலாம். பெட்டர்னா செலக்ட் ஆல் பண்ணுங்க. எதுக்குன்னா, இதுல யூஸ் பண்ண பேக்கிரவுண்ட்ஸ், கிளிப் ஆர்ட், மாஸ்க் ஃப்ரேம்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல. எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும். அப்போ நீங்க ஆல்பம் மேனுவல் டிசைன் பண்ணும்போது இன்னும் ஈஸி ஆயிடும். ஆல்பம் டிசைன் பண்றது. இப்போ செலக்ட் ஆல் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா இங்க ஒரு நேம் ஆட் பண்ணணும். சரி நீங்க இம்போர்ட் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே பேக்ரவுண்ட்குள்ளே போயிடும். கிளிப்பார்ட் எல்லாமே கிளிப்பார்ட்குள்ளே அப்லோட் பண்ணிடும் சாஃப்ட்வேர். மாஸ்க் எல்லாமே மாஸ்க் இந்த மாதிரி டிவைட் பண்ணிடும் சாஃப்ட்வேர். அதனால நீங்க ஒரு நேம் கொடுக்கணும் இங்க. ஒரு பேர். ஒரு நேம் கொடுத்தா அந்த பேர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபோல்டர், கிளிப்பார்ட்ல ஒரு ஃபோல்டர், ஸ்லோகன்ல, பார்டர்ல, மாஸ்க்ல எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க இம்போர்ட் பண்ண புது டெம்ப்ளேட்ஸ், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே தனியா சேவ் பண்ணிடும் சாஃப்ட்வேர். ஸோ நீங்க ப்ரௌஸ் பண்றதுக்கு இன்னும் ஈஸி ஆயிடும். இப்போ பாருங்க ஒரு நேம் என்ட்ரி பண்றேன் இப்போ. ராஜோன்னு சும்மா ஒரு ஐடியாக்கு ஒரு ராஜு அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ செலக்ட் ஆல் பண்ணியாச்சு. ஓகே கிளிக் பண்ணுங்க. நீங்கள் வேணும்னா டிஎம் டெம்ப்ளேட்ஸ் என்ட்ரி பண்ண முடியும். டிஎம் அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்க. இப்போ டிஎம் டெம்ப்ளேட்ஸ் அதனால நான் டிஎம் 12x30 12/36 இது 12/36 என்ட்ரி பண்ணுறேன். அப்போ டிஎம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே தனியாக வந்துடும். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடும் சாஃப்ட்வேர். டிஎம் 12/36 அப்படின்னு என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ இது இம்போர்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. இம்போர்ட் ஆயிடுச்சு. இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படியும் வந்தது. அதே மாதிரி நீங்க எல்லாமே இதே மாதிரி இம்போர்ட் பண்ணணும் அவ்வளவுதான். இதே மாதிரி டிட்டோ. ஜஸ்ட் பண்ணி டிஎம் இம்போர்ட் பண்ணியாச்சு. ப்ரீ வெட்டிங் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி இதில் எதுவுமே இருக்காது. இப்போ நான் செலக்ட் ஆல் பண்ணிட்டு ப்ரீ வெட்டிங் அப்படின்னு ஒரு நேம் கொடுப்பேன். ப்ரீ அப்படின்னு. ஓகே செலக்ட் ஆல் இம்போர்ட். இது இம்போர்ட் பண்ணியாச்சு. தேர்ட் ஒன் வெட்டிங் வால்யூம் ஓப்பன் பண்ணுங்க. இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா செலக்ட் ஆல் பண்ணிட்டு இது வெட்டிங் அதனால விடி அப்படின்னு என்ட்ரி பண்றேன். உங்க பேர் ஏதாவது ஒரு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஈஸி ஆகிடும் உங்களுக்கு மேனுவல் டிசைன் பண்ணும்போது செலக்ட் ஆல் பண்ணிக்கலாம். ஓகே இம்போர்ட் பண்ணியாச்சு. இது எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சுன்னா சாஃப்ட்வேர் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே லோட் பண்ணிடும் சாஃப்ட்வேர். ஸோ 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி அப்லோட் ஆகிட்டே இருக்குது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே. நீங்கள் இண்டிவிஜுவலாக 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி டெவலப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வீக்லி ஒரு வாட்டி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாஃப்ட்வேர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணது எல்லாமே இப்போ பார்க்க முடியும். நீங்கள் 12/36 இம்போர்ட் பண்ணியிருந்தா 12/36 டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணியிருந்தா அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேட்ரமுக்கு டிவைட் பண்ணிவிடும். எக்ஸ்ட்ரா பேட்ரமுக்கு ஃபோல்டருக்குள்ளே போயிடும் சாஃப்ட்வேர் எல்லாமே. டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே. இப்போ நீங்க புதுசா டெவலப் பண்ணது நான் இம்போர்ட் பண்ண 12/36 இம்போர்ட் பண்ணியிருந்தேன். அந்த 12/36 எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா பேண்ட்ரமிக்குள்ள இம்போர்ட் ஆயிடும். டிவைட் பண்ணிவிடும் சாஃப்ட்வேர் எல்லாமே. ஜஸ்ட் பாருங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ணது எல்லாமே லாஸ்ட்ல இருக்கும். இது எல்லாமே புதுசா இப்போ இம்போர்ட் பண்ணது இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே. ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட்ல இருக்கும் இல்லைன்னா ஸ்டார்டிங்ல இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே சீக்வன்ஸ் வைஸ் கொடுத்துருக்கோம் நாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் வைஸ் டிவைட் பண்ணிவிடும் சாஃப்ட்வேர். 8 ஃபோட்டோ டிசைன்ஸ் இருந்தால் 8 ஃபோட்டோ ஃபோல்டருக்குள்ளே போயிடும். 9 ஃபோட்டோஸ் இருந்தால் 9 ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் தான். நீங்க இப்போ டெவலப் பண்றது டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ப்ரௌஸ் பண்றது. லாஸ்ட்ல பாருங்க. இப்போ நான் டெவலப் பண்ணது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. 8 ஃபோட்டோஸ்ல 4 டிசைன் இருந்தது அந்த டெம்ப்ளேட்ஸ்ல. ஆட்டோமேட்டிக் 4 டிசைன் வந்துடுச்சு.
அதே மாதிரி நீங்க 12/30 இம்போர்ட் பண்ணியிருந்தா 12/30 டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணியிருந்தா பேண்ட்ரமிக்குள்ள இம்போர்ட் ஆயிடும் சாஃப்ட்வேர். பேண்ட்ரமிக்குள்ள ஜஸ்ட் பேண்ட்ரமிக் கிளிக் பண்ணுங்க. இதில் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் வைஸ் தான். 6 ஃபோட்டோ 5 ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா லோட் பண்ணிடும். இப்போ நான் ப்ரீ வெட்டிங் இம்போர்ட் பண்ணது 12/30. அதனால இங்க லாஸ்ட்ல வாங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ணது லாஸ்ட்ல லோட் ஆயிடுச்சு பாருங்க. 12/30. இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். 12/30 இருந்தா ஒரு ஃபோல்டர்ல 12/30 இன்னொரு ஃபோல்டர்ல ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் பண்ணிடும். அதே மாதிரி இப்போ நான் டிஎம் இம்போர்ட் பண்ணியிருந்தேன் 12/36 டிஎம் 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ டிசைன் டிஎம் டெம்ப்ளேட்ஸ். அது பாருங்க நீங்க நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் 2 அப்படின்னு கிளிக் பண்ணா மட்டுமே டிஎம் டிசைன் லோட் பண்ணிடும் சாஃப்ட்வேர். 2 ஃபோட்டோ இல்ல 3 ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஏன்னா அந்த டிஎம் டெம்ப்ளேட்ஸ் நாங்க யூஸ் பண்ண 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ அவ்வளவுதான். ஜஸ்ட் பாருங்க இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் இம்போர்ட் பண்ணா டிஎம் டெம்ப்ளேட் இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாமே புது டெம்ப்ளேட்ஸ் நான் இம்போர்ட் பண்ணது. இப்போ இம்போர்ட் பண்ணது எல்லாமே 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணா நீங்க இம்போர்ட் பண்ணா டிஎம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே டிவைட் பண்ணிடும். அது சைஸ் பேசிஸ் உங்களுக்கு 12/30 இம்போர்ட் பண்ணியிருந்தா பேண்ட்ரமிக்லேயே போயிட்டு நீங்க 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ கிளிக் பண்ணணும். 12/36 இருந்தா எக்ஸ்ட்ரா பேண்ட்ரம் கிளிக் பண்ணி 3 ஃபோட்டோ 2 ஃபோட்டோ கிளிக் பண்ணணும். எஸ் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணியாச்சு. இது நீங்க ஓப்பன் பண்ணா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே. இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். அதே மாதிரி இப்போ நீங்க இம்போர்ட் பண்ணும்போது ஒரு பேர் கொடுத்தீங்க. ப்ரீ வெட்டிங்க்கு ப்ரீ அப்படின்னு டிஎம்க்கு டி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேர்லேயே ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இங்கே டிஎம். இப்போ நான் இம்போர்ட் பண்ண டிஎம் டெம்ப்ளேட்ஸ்ல இருந்த பேக்ரவுண்ட் எல்லாமே டிஎம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு பேக்ரவுண்ட்ல. அதுக்குள்ளே இம்போர்ட் ஆயிடுச்சு. இதெல்லாமே நீங்க டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆல்பம் பண்ணும்போது டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். சிம்பிள். ஸோ நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் இம்போர்ட் பண்ணும்போது அதில் இருந்த டெம்ப்ளேட்ஸ் பேக்ரவுண்ட் கிளிப் ஆர்ட் எல்லாமே ரீயூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் பாருங்க டிஎம் இம்போர்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ப்ரீ வெட்டிங் அப்படின்னு ஒரு இம்போர்ட் பண்ணியிருந்தேன் பேக்ரவுண்ட்ல. இது உங்களுக்கு ஒரு சிம்பிள். அதே மாதிரி கிளிப் ஆர்ட் பாருங்க. கிளிப் ஆர்ட்லயும் அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடும். இப்போ நீங்க இம்போர்ட் பண்ணதுல என்னென்ன இருந்ததோ கிளிப் ஆர்ட்ஸ் எல்லாமே அது எல்லாமே ஒரு தனியாக ஒரு ஃபோல்டருக்குள்ளே இம்போர்ட் ஆயிடுச்சு பாருங்க டிஎம். அதே மாதிரி ப்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ டிஎம் வால்யூம்ல எவ்வளோ கிளிப் ஆர்ட் இருந்ததோ அது எல்லாமே எக்ஸ்ட்ரா கிடைச்சிடுச்சு உங்களுக்கு மேனுவல் டிசைன் பண்றதுக்கு டிஎம் வால்யூம் கூட. எஸ் பாருங்க இது உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் மாதிரி இதெல்லாமே. இதெல்லாமே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மேனுவல் டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீ வெட்டிங்லேயே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ரீ வெட்டிங்ல யூஸ் பண்ண கிளிப் ஆர்ட்ஸ் எல்லாமே தனியாக ஒன்று லோட் ஆயிடுச்சு பாருங்க ஸ்டார்டிங்லேயே. அதே மாதிரி வெட்டிங்ல டோட்டல் 3 வால்யூம் அப்லோட் பண்ணது. அதில் வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ்க்கு டபிள்யூடி அது அப்படின்னு கொடுத்துருந்தேன். ப்ரீ வெட்டிங்க்கு பிஆர்இ அப்படின்னு கொடுத்துருந்தேன். டிஎம்க்கு டிஎம் 12/30 கொடுத்துருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்டர்ஸ் மாஸ்க் எல்லாமே இதே மாதிரி ஜஸ்ட் டிஎம் பாருங்க டிஎம்ல யூஸ் பண்ண பார்டர்ஸ் மாஸ்க்கு. அதே மாதிரி ப்ரீ வெட்டிங்ல யூஸ் பண்ண மாஸ்க்கு வெட்டிங்ல யூஸ் பண்ண மாஸ்க் எல்லாமே இந்த மாதிரி டிவைட் பண்ணி இது உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் மாதிரி. லைட் லிவ்ஸ் அதே மாதிரி டிவைட் பண்ணிடும் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ப்ரீ வெட்டிங்ல யூஸ் பண்ண லைட்டிங்ஸ் எல்லாமே தனியாக கிடைச்சிரும். எல்லாமே டிவைட் இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். வெட்டிங்ல யூஸ் பண்ண கிளிப் ஆர்ட் லைட் லிவ்ஸ் இதே மாதிரி டிவைட் பண்ணிடும். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் டெம்ப்ளேட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி ஆச்சுன்னா சரி நீங்கள் டெவலப் பண்ணது இந்த ஃபோல்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நெசிட்டி இருக்காது. நீங்கள் ஒரு வாட்டி சாஃப்ட்வேர் இம்போர்ட் பண்ணும்போது ஸோ நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ சி டிரைவ் அதுக்குள்ளே இம்போர்ட் ஆகிடும். நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் இம்போர்ட் பண்ணது எல்லாமே இது எல்லாமே நீங்கள் நெசிட்டி இருக்காது. சும்மா ஸ்பேஸ் அக்குப்பை ஆகிடும். இதெல்லாமே டீலிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு ரீஷூ பண்ணிட்டு பெய்ட் டெம்ப்ளேட்ஸ் இருந்தால் பெய்ட் டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கூப்பன் ஆட் பண்ணிட்டு இல்லை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓல்டு சாஃப்ட்வேர் புது சாஃப்ட்வேர் அப்போ கியூ ஃப்ரீயாக கிடைச்சிரு ₹1700 எல்லாமே டெவலப் பண்ணிட்டு ஈஸியாக ஃப்ரீயாக டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இந்த வெப்சைட் வந்துட்டு.